கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வெஹிக்கிளை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஜிம்மி இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஆகும். நம்ம சேனலில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி பெருசாக வீடியோஸ் இருக்காது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான ஒரு வீடியோவில் நான் ஒரு ஹீரோ விடா ஒன்றை பற்றி பேசியிருப்பேன். அதில் ஒழுங்காக பேசாத காரணத்தால் அதுக்கு ஒரு பெருசாக நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வீடியோஸ் எடுக்கிறத அப்படியே நிப்பாட்டிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏத்தரோட 450X பற்றி கிளியராக பார்க்க போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி என்னோட பாய்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவனை பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிம்மி. இவனை பிடிச்சா இவனுக்கு பொசசிவ் ஆகும். இவனை பேர் டாகேஷ், சரியா? ஸோ இதான் நம்ம பாய்ஸ், பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம பின்னாடி தான் நிற்குது நம்மளோட ஏத்தர் 450X. ஏல என்ன சரி, நீங்களும் வாங்க, பேசு ஹாய் ஹாய் சொல்லு. ரொம்ப பாசக்கார பசங்க. ஸோ இவனுக்கு எங்கள் அம்மா மேலே பயங்கர பாசம், இவனுக்கு எல்லாருக்கும் மேலே பாசம். ஸோ கைஸ், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய எலக்ட்ரிக் பிராண்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்குது. புது புது பிராண்டாக உள்ளே வந்துட்டாங்க. எந்த பிராண்டில் நம்பிக்கையாக நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறப்போ நமக்கு ஐடியாஸே வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய புதிய பிராண்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் இந்த யமஹா, ஹோண்டா, சுசுகியில் எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம புதுசாக வந்த பிராண்டில் ஒரு நம்பிக்கையாக அதே மாதிரி ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு பிராண்டுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏத்தர் தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலோ சீரீஸ்ல எல்லாம் ஓலா வெஹிக்கிள் எல்லாமே நிறைய பிளாஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வருது, சர்வீஸ் சென்டரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூலாம் நான் அந்த சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன். ஸோ அதனால அந்த பேஸ் பண்ணி பார்க்குறப்பவும் சரி, இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா என்னோட கசின் பிரதரோட வெஹிக்கிள். ஸோ அவன் ஒரு ஒன் இயர் பக்கத்தில் யூஸ் பண்ணுறான். ஸோ அவனோட சஜஷனை கேட்டு எனக்கு மைண்டில் என்ன தோணுன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இவி ஸ்கூட்டர் பிராண்டுனா எனக்கு ஏத்தர் தான் தோணுது. ஸோ அதனால் இந்த வெஹிக்கிளை எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா 450X. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 450S, 450X, 450 FX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியண்டாக 450 சீரீஸில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த FX சொன்ன தெரியுமா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட். எஸ்ன்னு சொன்னது லோ வேரியண்ட். அந்த எக்ஸ்ன்னு சொல்கிறது இந்த வேரியண்ட் தான். இது ஒரு மிட் வேரியண்ட் சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வராது. இந்த எக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். இந்த 450Xல ஸோ 2.9 kW பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா 3.7 kW பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் உட்காந்துட்டு இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா 3.7 kW பேட்டரி யூஸ் பண்ண வெஹிக்கிளில் மேலே தான் உட்காந்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கம்பெனி தரத்துலேருந்து 160 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாதுங்க. 120 to 130 வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ நம்ம ஓட்டரை பொறுத்து மாறும். அதுவும் நீங்கள் எக்கோ மோடில் போனால் மட்டும்தான் அந்த 120 to 130 வரைக்கும் கிடைக்கும். அது நீங்கள் ரைடோ இல்லை ஸ்போர்ட்ஸோ போகிறீங்கன்னா இன்னும் ரேஞ்சு கம்மியாகுங்க. அதனால நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் அதிகமாக கிடைக்குதோ அந்த ஸ்கூட்டரை வாங்குறது ரொம்பவே நல்லது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேரண்டி கண்டிப்பாக நமக்கு முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஷோரூமில் சண்டை பிடிக்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட வேரண்டி பார்த்தீங்கன்னா 5 years இல்லைன்னா 60K கிலோமீட்டர்ஸ், அதாவது 60,000 கிலோமீட்டருக்குள்ளாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்க வேரண்டி கிளைம் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி தரத்துலன்னு சொல்கிறாங்க. வெஹிக்கிளுக்கு வேரண்டி வச்சிருக்காங்க 3 years இல்லைன்னா 30K கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் ஃபால்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் ஷோரூமில் போய் சட்டை பிடிச்சி கேட்கலாம். இந்த ஏத்தரில் பார்த்தீங்கன்னா மிட் ஃப்ரேம் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹப் மோட்டார் கிடையாது. ஸோ இப்போ நிறைய வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மோட்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிள் அப்படி கிடையாது. இன்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே சென்டரில் இதாவது இங்கே இருக்குது மோட்டார். ஸோ இங்கேருந்து ஒரு பெல்ட்டை இங்கே யூஸ் பண்ணி செயின்ஸ் பாக்கெட் மாதிரி ஒரு பெல்ட் யூஸ் பண்ணி தான் இந்த வெஹிக்கிளை ரன் பண்ண வைக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஹப் மோட்டரை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 10 கிலோமீட்டர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த நம்ம பெல்ட்டை மாற்ற வேண்டியது வரும். பொதுவாக இந்த ஏத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த பெல்ட் சவுண்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஹப் மோட்டரை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு இது பெஸ்ட்டாக தெரியுதுங்க. ஏன்னா ஹப் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் டயரில் ப்ரெஷர் இல்லாமல் வண்டி ஓட்டினாலோ ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா மோட்டரு டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பெட்ரோல் வெஹிக்கிள் இருந்துட்டு இங்கே தாவர பட்சத்தில் உங்களுக்கு பவர் வைஸோ இல்லைன்னா டார்க் வைஸோ ஸ்கூட்டியோட ஃபீல் கிடைக்காதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. பட் இந்த வெஹிக்கிளில் ஓட்டுற அந்த பொசிஷனும் சரி ஓட்டுற அந்த ஃபீலும் சரி வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது இதோட இதயத்தை பற்றி பார்ப்போம் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 3.7 kW பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 6 kW பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக இருக்க ஸ்கூட்டியில் இருக்க பவர் தாங்க. ஒரு 8 to 9 PS பவர், அந்த பவர் இருக்கும் இந்த வெஹிக்கிளில். டார்க் பார்த்தீங்கன்னா 26 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் இருந்து ஓட்டுறப்போ 4 ரைட் மோட் கொடுத்துருக்காங்க.
அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். எக்கோ மோடில் மட்டும்தான் ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ஸ்பீடு போக முடியும். பட் ஆனால் அந்த ரைடும் சரி, ஸ்போர்ட்ஸும் சரி, வார்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டர் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம ஆக்சஸ் கொடுக்குறப்போ நம்மளே தூக்கிட்டு போகிற மாதிரி எல்லாம் ஃபீல் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு டார்க்கான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம் இந்த ஏத்தர் 450X. இந்த வெஹிக்கிளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டுங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஏத்தரோட சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. பட் நீங்கள் வீட்டில் போடுற பட்சத்தில் 0 to 80 பார்த்தீங்கன்னா 3 மணிக்கூரில் இறங்க. அதே இது நீங்கள் 0 to 100 பார்த்தீங்கன்னா 4.5 மணிக்கூரில் இந்த வெஹிக்கிளில் சார்ஜ் ஏறும். கைஸ் ஃபைனலி இந்த ஏத்தரோட 450Xோட டிசைனை பற்றி பார்ப்போம். பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்ட் நிறைய இருக்குங்க. நிறைய பிராண்டில் இருக்க மாடல்ஸ் எல்லாமே டிசைன் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிசைன்னா இந்த ஏத்தரோட 450 சீரீஸில் உள்ள இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி இருக்காது, ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே ஷார்ப்பான ஒரு டிசைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே அதர் பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பொம்மை வண்டி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது எலக்ட்ரிக் வண்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. பட் இந்த வெஹிக்கிள் அப்படி கிடையாது, ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு வெஹிக்கிளுங்க. ஸோ நீங்கள் கேர்ள்ஸும் ஓட்டிக்கலாம், பாய்ஸும் ஓட்டிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே 2 டிஆரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். கீழே ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்டர் கிடையாதுங்க, இது எல்இடி. அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபெண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர் வெஹிக்கிளில் யூஸ் பண்ண மாதிரி மேலே தூக்கி வச்சு ஒரு ஃபெண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். அது மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி மோனோஷாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் ஹார்டு தான். ஸோ தெரியாத நீங்கள் ஒரு பெரிய கட்டளை எல்லாம் தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி எறிகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம். பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்க் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க், பேக்லேயும் டிஸ்க். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 200mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா 190mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் சென்சார் ரிங்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளில் ஏபிஎஸ் கிடையாதுங்க, சிபிஎஸ் உண்டு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 piston கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் piston கேலிப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸை பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 12 inch வீல். பேக்கில் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 12 inch வீல். டயர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் ஆகும். ஸோ அதில் பார்த்து அலாவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த வண்டி ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்குறப்போ இந்த வெஹிக்கிள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஃபைபர் தாங்க. இது எல்லாமே ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. பேட்டரி எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 22 liters பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டும் ஈஸியாக இங்கே கொள்ளும்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் உள்ள சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு கவர் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஏத்தர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கலர் இருக்குது, இதில் ஒரு கலராக இருக்குது. இதில் செப்பரேட்டாக அந்த பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் கிடையாதுங்க, இதில் தான் வைக்க வேண்டியது வரும். இந்த வெஹிக்கிளில் அலுமினியம் சிங்கம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் டெய்ல் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கிராபிள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்டீல் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு. இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 108 kg தாங்க உண்டு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு மிஷினுங்க. ஸோ நீங்கள் லேடிஸ் ட்ரைவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஜென்ட்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் வண்டி எடுத்துட்டாலே ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக மைண்டில் இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 170mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 6 feet இருப்பேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ கைஸ் உள்ளே ஏறுறப்போ இந்த ஃப்ரண்டில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல, ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் ஏறுறப்போ ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, தெரியும், கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. என் ஹைட்டுக்கு இங்கெல்லாம் தட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பார்த்தீங்களா, தட்டுறதுக்கு அதிகம். ஸோ நீங்கள் ஒரு 5.5 மேலே இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ எனக்கு 780mm சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த ஏத்தரோட கீ பார்த்தீங்கன்னா இதாங்க, ரொம்ப பெரிய கீ கொடுத்துருக்காங்க. இதில் ஏத்தர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு திருப்பினீங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, சீட் ஓப்பன் ஆகும், உள்ள சார்ஜர் இருக்குது. ரைட் சைடு திருக்கினீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆன் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டச்சு. ஸோ இந்த டச்சு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னே சொல்லலாம் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்ஜின் ஆன் பண்ணுறது, இன்ஜின் ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சு சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த சுவிட்சு தேவையில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா இது ஆஃப் பண்ணலாம். ஆனால்
வெஹிக்கிள் ஆஃப் ஆகும், பட் இந்த லைட் ஆஃப் ஆகாது. ஸோ நம்ம இங்கே ஆஃப் பண்ணி சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா பேட்டரியோட சார்ஜ் இறங்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் போடுறது. இந்த வெஹிக்கில் ரிவர்ஸ் கியர் உண்டு. ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு நீங்கள் தூங்கிங்கன்னா வண்டி ரிவர்ஸில் போகும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த சுவிட்ச். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது ஹில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டுங்குன்னு 2 சவுண்ட் வந்துச்சுல, அப்படி சவுண்ட் வந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிரைட்டு டிம்மு கொடுக்குறது. இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த டச் ஒர்க் ஆகாத பட்சத்தில் இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டச் ஒர்க் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜாய்ஸ்டிக்கை வச்சு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹார்ன் சுவிட்ச். ஃபைனலி இந்த 7-inch TFT கன்சோலை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கன்சோல் கரெக்டாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ சில வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பேஸ் பெருசாக கொடுத்துட்டு டிஸ்பிளே சின்னதாக கொடுத்துருப்பாங்க. பட் இது கிடையாது, இந்த வெஹிக்கிள் அப்படி கிடையாதுங்க. ஸோ இது கரெக்டான ஒரு ஷேப்பில் இந்த வெஹிக்கிளில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 4 மோடு உண்டுங்க. ஒரு மோடுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 65% சார்ஜ் இருக்குன்னு காமிக்குது, 80 கிலோமீட்டர்ஸ் போகுன்னு காமிக்குது. அது ஈக்கோ மோடில். ரைட் மோடில் பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர்ஸ் தான் போகுன்னு காமிக்குது கைஸ். ஸோ அதே இது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா 61 கிலோமீட்டர்ஸ் தான் போகுன்னு காமிக்குது. பார்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது, அந்த மோடில் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் தான் போகுன்னு காமிக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடு சரியான பவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மோடு. ஸோ இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ் போகுன்னு சொல்லிட்டு கம்பெனி தரத்துலன்னு சொல்கிறாங்க. 90 கிலோமீட்டர்ஸ் அசால்ட்டாக இந்த வெஹிக்கிளில் போகுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா மேப் ஒன்றுங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் மேப் பார்த்துக்கலாம். ஸோ எங்கேயாச்சும் போனேன்னா நீங்கள் இதிலே சர்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டைம் காமிக்குது. இதில் இசிம் உண்டுங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் இசிம் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு. ஸோ நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கால் அலர்ட்ஸ், SMS அலர்ட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் வரைக்கும் இந்த வெஹிக்கிளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் இருக்குது, ட்விஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆஃப், லோ, ஹைன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இருக்கிறப்போ இது ஒரு பிரேக்காக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதாவது போயிட்டு இருக்கிறப்போ இந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் திருக்கிற பட்சத்தில் அந்த இன்ஜின் பிரேக்கிங் சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி மோட்டர் ஏதோ பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலுங்க. கால்ஸ் ஆன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஷேர் லைவ் லொக்கேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ ஹோல்ட் இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்லோப்பான இடத்துல கொண்டு வண்டியை நிப்பாட்டி விட்டுருந்தீங்கன்னா பேக்கில் வராமல் இருக்கும். அது மாதிரி ஸ்மார்ட் எக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குங்க. ஸோ அதான் எக்கோ மோடு. அது என்னென்னா ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த எக்கோ மோடு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சாஃப்ட்வேர் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிக்குது. இதில் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் போகிற பட்சத்தில் இதில் நம்ம அங்கே பார்த்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி டார்க்கில் இருக்கணுமா, லைட்டில் இருக்கணும், இல்லை ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி தீம் மாறும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அசிஸ்ட், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், சவுண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ வேண்டாம்னா இது ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி டூல்ஸ், நீங்கள் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் 3 ஆப்ஷன் இருக்குங்க, ராலி, ரோடு, ரைன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் இன்ஃபினிட்டி க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ இது எனபிள் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ இண்டிகேட்டர்ஸ், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னா இது ஆட்டோவை ஆஃப் ஆகிக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். நான் முன்னாடி பல்சரில் பார்த்துருப்போம், அதே ஆப்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு கைஸ். இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கால் அலர்ட்ஸ், SMS அலர்ட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 7 கலர் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ கைஸ் இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,57,000 பக்கத்தில் வருதுங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் எல்லாம் விசாரிச்சு பாருங்கள். சப்போஸ் தெரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் விசாரிச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் இன்னும் அதை பற்றி நான் கேட்கவே இல்லை. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லலை. இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ், அதாவது டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். டாடா, பாய்.